A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 10th standard science subject unit 2 optics. Last video we saw about refraction of convex lens and refraction through a concave lens and applications of concave and convex lens. Today now we are going to see about lens formula. First let us see the image. Okay, so see the image. This one is a convex lens. Okay, convex lens. O is a optical center. F is a focus, principal focus. A and B is a object இங்கே வைக்கிறோம். image நமக்கு எங்கே reflect ஆகுது? A dash B dashல image reflect ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம அனுப்புகிற ரே வந்து மிரரில் பட்டு லென்ஸில் பட்டு நமக்கு எங்கே கிடைக்குது? இமேஜ் இங்கே கிடைக்குது. ஓகே, ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் மிடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் எது சொல்கிறோன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆப்டிக்கல் சென்டர் சொல்லலாம், இல்லை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லலாம். ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைச்ச ஃபோக்கஸ்ஸு. ஸோ இதுக்கு உள்ள இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே யூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ இஸ் ஏ ஆப்ஜெக்ட் எதுக்குன்னா நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வி வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிற இமேஜ் எங்கே கிடைக்குதோ அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வி சொல்கிறோம். ஸோ இதை டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வின்னு சொல்கிறோம். வி வந்து என்னது? இஸ் டொனேட் இமேஜை வந்து இஸ் டொனேட்டடைய சிம்பிள் வந்து வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே யூ வந்து என்னது? த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் வி வந்து த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். ஓகே, so already you know that for f is small f is a focal length. center of curvature லேருந்து நமக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ்க்கு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபோக்கல் லென்த்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபார்முலா. let us see the detailed manner. Like spherical mirrors, we have lens formula for spherical lenses. The lenses formula gives the relationship among distance of the object. So object நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து சென்டர் ஆஃப் அந்த போல் வரைக்கும் உள்ள அதுக்குள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூன்னு சொல்கிறோம். அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், நம்ம கிடைக்கிற இமேஜ் எங்கே கிடைக்குதோ அதில் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து இமேஜ் கிடைக்கிற தொலைவு, இந்த இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ்னு சொல்கிறோம். அதை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? வின்னு. அண்ட் த ஃபோக்கல் லென்த் f, small f of the lens, it is expressed as என்ன formula 1 divided by f is equal to 1 by v minus 1 by u. அப்போ 1 by v means distance of the image minus 1 by u, that means distance of the object. ஸோ இதுதான் வந்து லென்ஸ் ஃபார்முலா. இது வந்து இது ரிலேட்டடாக சம் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, இஸ் த அப்ளிகபிள் டு போத் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள். ஓகே, வி நீடட் டு கிவ் அண்ட் ஆட் most care while solving numerical problems related to lenses. So நிறைய numerical problems வந்து related to the lenses இந்த formula வச்சு தான் வரும். Okay, in taking proper signs of different quantities. So again one more time I will repeat. The lens formula gives the relationship among distance of the object u, distance of the image v and the focal length f of the lens. So formula 1 by f divided by 1 divided by v minus 1 divided by u. Next let us see sign convention. Cartesian sign convention are used for measuring the various distance in the ray diagrams of spherical lenses according to the Cartesian sign convention. First point, the object is always placed on the left side on the lens. So first see the picture. So lensக்கு எப்போதுமே
ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் ஆகிருக்கும், லெஃப்ட் சைடு தான். ஓகேவா? ஸோ லென்ஸுக்கு எப்போதுமே ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் ஆகிருக்கும். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. த ஆப்ஜெக்ட் இட் ஆல்வேஸ் பிளேஸ்டு ஆன் த லெஃப்ட் சைடு ஆன் த லென்ஸ். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு அந்த லென்ஸில் தான் பிளேஸ் ஆகிருக்கும் ஆப்ஜெக்ட். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். And the second point, all the distance are measured from the optical center of the lens. So see the picture, this one is a O pole சொல்லலாம், இல்லை ஆப்டிக்கல் சென்டர் சொல்லலாம், இல்லை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லலாம். ஓகேவா? எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆப்டிக்கல் சென்டர் இருக்குல்ல, இந்த ஆப்டிக்கல் சென்டரை மெஷர் பண்ணி தான் எல்லா இதோட டிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த lens. ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தோட டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணுறோம். ஓகே, next let us see third point. The distance measured in the same direction as that in incident light are taken as positive. ஸோ திஸ் ஒன் இஸ் இன்சிடென்ட் லைட், நம்ம இன்சிட் பண்ணுறது. ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து போகிறது தான் இன்சிடென்ட் லைட்டு. ஸோ இது என்ன இருக்குது, சேம் டைரக்ஷனில் இன்சிடென்ட் லைட் வந்து லென்ஸில் பட்டு நமக்கு சேம் டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, இமேஜ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன் தட் ஆஃப் த இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஸோ சேம் டைரக்ஷன்லேயே போய் நமக்கு இமேஜ் சேம் டைரக்ஷனில் இதாகி கிடச்சிச்சின்னா அது என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ்ங்கிற இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. the distance measured in the same direction as that of incident light are taken as positive. Okay, next let us see fourth point. The distance measured against the direction of incident light are taken as negative. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ வந்து ஆப்ஜெக்ட் நம்ம மெஷர் பண்ணோன்னா நம்ம எங்கே போவோம், லெஃப்ட் டு ரைட்டு, கரெக்டாக இந்த டைரக்ஷனில் தான் போவோம். ஸோ இதை பாசிட்டிவ் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த இமேஜை வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இமேஜ்லேருந்து நம்ம ஆப்ஜெக்ட் போவோம். ஸோ அகெயின்ஸ்டாக இல்லை ஆப்போசிட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் மெஷர் பண்ணுறோம். ஓகே, the distance measured against the direction of incident light are taken as negative. Okay, so next let us see fifth point. The distance measured upward and perpendicular to the principal axis is taken as positive. That means the principal axisக்கு அப்வர்டாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் நமக்கு அப்வர்டில் இருக்குது. ஸோ இதை பாசிட்டிவில் நம்ம மெஷர் பண்ணுவோம். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு அப்வர்டில் இருந்தால் அதை பாசிட்டிவ் மெஷர் பண்ணுவோம். அதே இது சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் டவுன்வர்ட் அண்டு பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் இஸ் டேக்கன் அஸ் ஏ நெகட்டிவ். ஸோ டவுன்வர்டில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த டவுன்வர்டில் இமேஜ் கிடைக்கிறது நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நெகட்டிவ்னு. ஓகேவா? ஸோ see the point. Fifth point வந்து the distance measured upward and the perpendicular to the principal axis is taken as positive. And the sixth point, the distance measured downward and perpendicular to the principal axis is taken as negative. Okay, so இதுதான் sign convention. Okay, next let us see magnifications of a lens. So magnifications means அந்த image வந்து தெரிகிறது. ஓகே, சைஸ். ஸோ அதுதான் மேக்னிஃபிகேஷன் சொல்கிறோம். பெரிய சைஸாக சின்னதாக இருந்தது. ஓகே, லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் we have magnification of spherical lenses. Spherical lenses produce magnifications and it is defined as the ratio of the height of the image to the height of an object. So one more time I will repeat. Magnification definition enna, the ratio of the height of the image, ratio of the height of the image to the height of the object. So height of the image to the height of the object. So magnification is denoted by the letter m la denote பண்ணுவோம். If height of the object is h and height of the image is h dash. So height of the object வந்து h ன்னு சொல்லுவோம், height of the image வந்து h dash ன்னு சொல்லுவோம். The magnification produced by the lens is m is represent as magnifications. So m is equal to height of the image is equal to h dash divided by height of the object. இது என்ன சொல்லுவோம், so h dash divided by h. So height of the image is represent as h dash. Okay, and height of the object is represent h. Okay, so next also it is related to the distance of the object. இது வந்து ரிலேட்டடாக இருக்குது. இந்த எது height of the image and height of the object எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது,
இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓகேவா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ m is equal to distance of the image divided by distance of the object. Image already you know that v is represent v, and object already you know that is represent u. So distance of the image divided by distance of the object is equal to v divided by u. ஸோ இமேஜை வந்து வின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்டை யூன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, அதனால் வி பை யூன்னு போடுறாங்க. ஓகே, இட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1 தென் வி கெட் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1ஆக இருந்துச்சுன்னா நமக்கு இமேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப என்லார்ஜ்டு பெருசாக இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் லெஸ் தென் 1 தென் வி கெட் எ டிமினைஸ்டு இமேஜ். இமேஜ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, லெஸ் தென் 1ஆக இருந்தால். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1ஆக இருந்துச்சுன்னா இமேஜ் பெருசாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் இஸ் லெஸ் தென் 1ஆக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து டிமினைஸ்டு சின்னதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see லென்ஸ் மார்க்கர்ஸ் ஃபார்முலா. ஆல் லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ லென்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் தான். பட் மிரர் வந்து ஒன் சைடு ஷேடோ பண்ணியிருப்பாங்க, அடுத்து இது பண்ணியிருப்பாங்க, ஒரு சைடு தான் தெரியும். ஓகே, எனி ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வி ஹாவ் எ ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். த லென்ஸ் ஃபார்முலா ரிலேட்டட் டு த ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லென்ஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ ஃபோக்கல் லென்த் எது இருக்குது, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ். ஃபார் ஏ marker of any lens, knowledge of radii of curvature of the lens is required. This clearly indicates the needed for an equation related to the radii of curvature of the lenses, the relative index of the given materials of the lens, and the required focal length of the lens. So I will explain detail. Okay, the lens marker formula is 1. Such equation is given as. ஸோ ஃபஸ்ட் see the picture. ஓகே, ஸோ ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சேர்ந்தது தான் என்ன ஆகும், ஒரு லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ், என்னது லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே வந்து லைட் பீம் அந்த ரே போகிறது. ஓகே, லைட் பீம். ஸோ ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கனால இது என்னென்னு சொல்லுவோம், இதுக்கு மிடில் பார்ட்டை என்னென்னு சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரேடியஸ் 1 அண்ட் ரேடியஸ் 2 ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்பெரிக்கல் இருக்க மாதிரி இமேஜினேஷன் தான். ஸோ இது மாதிரி தெரியாது, நம்ம கான்வெக்ஸ் பார்க்க மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்மளாக தான் நம்ம ஒரு இமேஜினேஷனில் நான் போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ரேடியஸ் இருக்கும், சென்டர் ஆஃப் த ரேடியஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் 1, இது ரேடியஸ் 2ன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, பீம் ஆஃப் லைட் வந்து இந்த லென்ஸில் பட்டு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இங்கே வந்து எஃப் இந்த ஃபோக்கஸில் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து இமேஜ் வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த போல் இல்லை சென்டர் ஆஃப் கர்வேஜ்லேருந்து இந்த ஃபோக்கஸ்க்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த எஃப்ஐ என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் எஃப் ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1. மியூ மீன்ஸ் இதில் வந்து இந்த லென்ஸில் வந்து இது பண்ணியிருக்குது. ஓகே, அதான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆஃப் த லென்ஸில் அந்த என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது மியூன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ மியூ மைனஸ் 1 ப்ராக்கெட் 1 டிவைடட் பை R1 மைனஸ் 1 டிவைடட் பை R2. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் markers. So see the formula 1 divided by f. F means focal length is equal to mu. Mu means is the refractive index of the material of the lens. Mu minus 1 bracket 1 divided by R1. R1 and R2 is the radii of curvature of the two faces of the lens. Okay va. Already you know that f is a focal length. ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லென்ஸ் மார்க்கர் ஃபார்முலா என்ன, 1 டிவைடட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 ப்ராக்கெட் 1 டிவைடட் பை R1 மைனஸ் 1 டிவைடட் பை R2. So already you know that mu is the refractive index of the material of the lens. R1 and R2 are the radii of curvature of the two faces of the lens. F is the focal length of the lens. Okay. Next let us see power of a lens. When a ray of light falls on a lens, the ability to converge or diverge these light rays depends on the focal length of the lens. So diverge ஆகும் converge ஆகும் லென்ஸை பொறுத்து. ஓகே, this ability of a lens of converge convex lens or diverge concave lens. ஸோ இதில் converge ஆகும், convex lensல converge ஆகும்,
கான்கேவ் லென்ஸில் டைவர்ஜ் ஆகும். இஸ் கால்ட் அஸ் எ பவர். ஹென்ஸ் த பவர் ஆஃப் எ லென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் convergence or divergence of light rays. So light rays and the converge diverge வச்சு தான் என்ன ஆகுது, power of lens வந்து இதாகுது. So power of a lens is numerically defined as the reciprocal of the focal length. So P divided by 1 by F. P is a power of a lens 1 and the focal length வந்து நம்ம divide கீழே கொண்டு வர்றது தான் என்னது power of lens. So 1 divided by F. See the picture, this one is a convex lens. ஓகேவா. ஸோ ரேலாம் வந்து லென்ஸில் பட்டு நமக்கு என்ன ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜ் ஆகி ஃபோக்கஸில் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேஜ்லேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்வர்ஜ் ஆகிறத நம்ம என்னென்னு பண்ணுவோம், பாசிட்டிவில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோக்கல் லென்த்து வந்து எனக்கு வேல்யூ என்னென்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதை பவர் ஆஃப் லென்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னா அப்போ P இஸ் ஈக்குவல் டு அந்த 20 சென்டிமீட்டரை நான் என்னென்னு பண்ணுறேன், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ 1 டிவைடட் பை மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 0.2 மீட்டர்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம கேன்சல் டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் ஈக்குவல் டு 5 டயாப்டர்னு வரும். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எனக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ 5 பாசிட்டிவ் தான் எனக்கு 5 டயாப்டர்னு வரும். ஓகேவா. இதே இது கான்கேவ்க்கு பார்த்தீங்கன்னா கான்கேவ் எனக்கு என்னாகும், டைவர்ஜ் ஆகும். ஸோ எனக்கு என்னாகும், இங்கே நான் ரே ஆஃப் லைட் அமிச்சேன்னா இதெல்லாம் டைவர்ஜ் ஆகி அகெயின் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் எனக்கு இங்கே திருப்பி இங்கே வந்து லெஃப்ட் சைடே எனக்கு என்ன ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு நெகட்டிவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்ன ஆகும், நெகட்டிவ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூவே எனக்கு 20 சென்டிமீட்டர். அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மைனஸ் 0.2 மீட்டர். சென்டிமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 டயாப்டர். ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் வந்து பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணுவோம், கான்கேவுக்கு வந்து நெகட்டிவ். ஓகேவா. த SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டயாப்டர் இஸ் ரெப்ரசன்ட் பை த சிம்பிள் D. ஸோ டயாப்டரோட சிம்பிள் என்ன, கேபிட்டல் D. இஃப் எ ஃபோக்கல் லென்த் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் மீட்டர் தென் இஸ் த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் D. Thus 1D is the power of lens whose focal length is 1 meter. So 1D is, that means 1 meter. So 1D is equal to 1 meter minus 1. By convention, then power of a convex lens is taken as a positive, whereas the power of concave lens is taken as a negative. கான்வெக்ஸ் லென்ஸை வந்து பாசிட்டிவ் சொல்லுவோம், கான்கேவ் லென்ஸை வந்து நெகட்டிவில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் லெட் அஸ் see mode 2 know. The lens formula and lens Marcus formula are applicable to only thin lenses. Thin lensesக்கு மட்டும் தான் applicable. In this case of the thick lenses, these formulae with little modification are used. Thick lensக்கு சின்ன modifications இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் லெட் அஸ் see difference between convex lens and concave lens. Okay, first convex lens, first point, a convex lens is thicker in the middle than at edge. So convex lens எப்படி இருக்கும், ரொம்ப திக்கராக இருக்கும். லென்த் திக்கர் இந்த மிடில் வந்து திக்கராக இருக்கும், எட்ஜில் வந்து தின்னாக இருக்கும். ஓகேவா. கான்வெக்ஸ். இதே இது கான்கேவ் பார்த்தீங்கன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இந்த மிடில் தென் அண்ட் எட்ஜஸ். ஸோ மிடில் தின்னாக இருக்கும், எட்ஜிலலாம் திக்காக இருக்கும். ஓகேவா. இது கான்கேவ் லென்ஸ். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ். Already you know that convex lens is a converging lens and concave lens is a diverging lens. Okay, that's second point. And third point, it produces mostly real images. Convex lens எப்படியும் real images தான் நமக்கு தெரியும். அதே இது கான்கேவ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூஸ் ஏ விச்சுவல் இமேஜாக தெரியும். ஓகே. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா மீன்ஸ் தூரத்தில் உள்ள பொருள் நல்லா தெரியும், பக்கத்தில் உள்ளது தெரியாது. ஸோ அதுக்கு ட்ரீட் பண்ண கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் ஆகும். அண்டு கான்கேவ் லென்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோஃபியா. அதாவது வந்து இது என்னன்னா கிட்ட உள்ளது தெரியும், தூரத்தில் உள்ளது தெரியாது. ஓகேவா. ஸோ இதுக்கு ட்ரீட் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேவா. இந்த 4 பாயிண்ட் தான். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. எது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஓகே.
Human eye is very important one organ. Okay, the human eyes are most valuable and sensitive organs responsible for visions. So human eye is most valuable and sensitive organs. இதுக்கு vision for vision. Okay, they are the gateway to the wonderful world. So இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியுது, இந்த வேர்ல்டையே நம்மளால் பார்க்க முடியுது. Okay, next let us see structure of eye. See the picture. This is a structure of human eye. Okay, first let us see human eye. Human eyeball is approximately spherical in shape. So spherical in shape means கோள வடிவம் உடையது. Okay, with a diameter of about 2.3 cm. So இதோட விட்டம் பார்த்தீங்கன்னா 2.3 cm இருக்கும். Okay, human eye is covered by a 3 membranes. First one is sclera and second one is cornea and third one is retina. Let us see the one by one. First let us see sclera. Sclera is a top membranes and which protects the internal parts of the eye. So நம்மளோட parts of the internal parts of the eye protect பண்றது எது, இந்த sclera தான். Okay, see the picture. So sclera is here, அந்த orange color line is here sclera. So இது வந்து இந்த ஐயை வந்து என்ன பண்ணுது, ஐயோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுது. And the second one is cornea. This is the thin and transparent layer. Okay, அந்த ஸ்க்ளீராவோட ஜாயிண்ட் தான் இருக்கும், பட் லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது என்ன, இது வந்து அந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து கார்னியா. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். ஸோ அந்த ஐபாலுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகேவா, இட் இஸ் த மெயின் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து ரீஃப்ராக்ட் பண்ணும். ஓகே, so when light enters through the corneal அந்த லைட் பட்டோன்னே it refracts or bend the light on the lens. ஸோ ரீஃப்ராக்ட் பண்ணி பெண்ட் பண்ணி எங்கே லைட்டு அந்த லென்ஸுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணும், அந்த இமேஜை வந்து ரீஃப்ராக்ட் பண்ணி அனுப்பும். ஓகேவா, கார்னியா பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து நம்ம ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒளி விலகல் அடையக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, next let us see iris. It is the colored part of the eye. So ரொம்ப important ஒன்று, iris வந்து colored part of the eye. It may be blue, brown or green in color. So நிறைய பேருக்கு அந்த iris வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அது ப்ளூ கலராக இருக்கலாம் ஆர் ப்ரௌன் ஆர் க்ரீன் கலராக இருக்கலாம். ஓகே, எவ்ரி பர்சன் ஹேஸ் எ யூனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்ல, சில பேருக்கு பார்த்தோன்னா பிளாக் கலர் இருக்கும், சில பேருக்கு ப்ரௌன் கலரில் அந்த ஐரிஸ் இருக்கும். ஸோ அந்த கலர் சேஞ்சு வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன ஆகலாம், வேரி ஆகலாம். ஓகே, ஐரிஸ் கண்ட்ரோல்ஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பியூப்பிள் லைக் கேமரா அப்யூச்சர். ஸோ இங்கே ஐரிஸோட பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பியூப்பிள். ஸோ எவ்வளோ லைட் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் வந்து பியூப்பிளுக்கு அனுப்ப முடியுமோ அதை என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஐரிஸோட ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see பியூப்பிள். ஸோ கீழே அந்த பாட்டமில் 2 சர்க்கிள் இருக்குல்ல, அதை பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா 2 பால்ஸ் இருக்குது. அது வந்து என்னதுன்னா மேலே இருக்கிறது வந்து ஸ்க்ளீரா. ஓகே, மிடில் அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஐரிஸ். ஐரிஸ் இஸ் ஏ சர்க்குலர் மசில்ஸ், ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்கனால அது சர்க்குலர் மசில்ஸ் ஆஃப் ஐரிஸ் சொல்லுவோம். இது வந்து அது மிடில் பிளாக் கலர் இருக்குல்ல, அதுதான் பியூப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த பியூப்பிள் என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். கான்ட்ராக்ட்ஸ் மீன்ஸ் சுருங்கும். ஓகே, அந்த பியூப்பிள் சுருங்கி அதுக்குள்ளே லைட்டாக தான் அந்த லேஸ் வந்து பட்டு அது லென்ஸில் பட்டு லென்ஸ்லேருந்து ரெட்டினாவுக்கு தெரியும். ஓகேவா, அந்த இமேஜ் தெரியும். இதே இது இந்த செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸ் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். ஐரிஸ் கான்ட்ராக்ட்ஸ் மீன்ஸ் சுருங்கும், அந்த பியூப்பிள் வந்து பெருசாக இருக்கும். இது என்னன்னா ரொம்ப டார்க்கான இடத்துல இருந்து நம்ம ஏதாவது படித்தோம், ஏதாவது இமேஜ் பார்த்தோன்னா நம்ம என்ன ஆகும், அந்த பியூப்பிளோட சர்க்கிள் என்ன ஆகும், பெருசாகும். அந்த ஐரிஸோட இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அந்த ஐரிஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பார்க்குற இமேஜை பொறுத்து இந்த ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்க இடத்துல ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு அந்த பியூப்பிள் வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். அதே இது செகண்ட் பிக்சர், நம்ம ரொம்ப டார்க்காக இருக்க இடத்துல ஒரு இமேஜை ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது நமக்கு நம்ம ஐரிஸ் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். So let us see the pupil. It is the center part of the iris. So iris oda center part edu the pupil. It is the pathway for the light to retina. So இது தான் லைட்டை வந்து ரெட்டினாவுக்கு பாஸ் பண்ணுறது. பாத்வே இந்த வழியாக தான் போகும். எது வழியாக, pupil வழியாக. So next let us see retina.
This is the back surface of the eye. So ஐயோட back surface எது இந்த retina. It is the most sensitive part of the human eye. ரொம்ப most sensitive part of the human eye on which real and inverted image of object is formed. So real and inverted ஒரு ரியலாக இமேஜ் தெரியும் பட் தலைகீழாக தெரியும் இன்வெர்டடாக தெரியும். ஸோ அந்த இமேஜ் தெரிகிற இடம் எது ரெட்டினால தான் என்னது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த சென்சிட்டிவ் ஆர்கன்ஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன் இஸ் ராட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோன். கீழே அங்கே டவுனில் உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். அந்த ராட் வந்து நமக்கு ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணும். பட் இந்த கோன் கலரில் அந்த கலரிங் இருக்குது பாருங்கள், ஆர் ரெட் ப்ளூ அண்ட் க்ரீன், இந்த கலர்லாம் கோன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கலரிங் அந்த இமேஜோட அந்த ஆப்ஜெக்டோட கலரிங்கை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த சென்சிட்டிவ் பார்ட்லேயே நமக்கு 2 இருக்குது. ஒன்று ராட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோன். ஓகே, இது வந்து ஒரு ரியல் இமேஜை பட் இன்வெர்ட்டடாக நமக்கு என்னாகும் ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணும். Next, let us see ciliary muscles. Eye lens is fixed between the ciliary muscles. So eye lensக்கு பக்கத்தில் மேலே அந்த ரெட் கலரும் கீழே பாட்டமில் டாப் அண்ட் பாட்டமில் ரெட் கலர் இருக்குல்ல, அதுதான் ciliary musclesன்னு சொல்லுவோம். It helps to change the focal length. ஸோ ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறோம் ஆஃப் த ஐ லென்ஸ்லேருந்து. ஐ லென்ஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறது இது இந்த ciliary muscles. According to the position of the object. ஆப்ஜெக்டை பொறுத்து அந்த ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணும் இது ciliary muscles. ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேர் பாயிண்ட் அந்த லென்ஸ் வந்து லென்ஸ்க்கு பக்கத்தில் மேலே டாப் அண்ட் பாட்டமில் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஆரஞ்ச் கலரில் இருக்குது தான் ciliary muscles. ஓகே, ciliary muscles ரிலாக்ஸ் அண்ட் மேக்ஸ் த ஐ லென்ஸ் தின்னர். ஸோ ciliary muscles ரிலாக்ஸ் ஆகிறப்ப அந்த ஐ லென்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்னாகிறப்ப அந்த பார்க்குற விஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோக்கல் லென்த்துலேருந்து பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக போய் நமக்கு என்னாகும் ஒரு பாயிண்டில் வந்து குவியும் ஃபோக்கலில். ஓகே, ஃபோக்கஸ் அந்த இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோக்கஸில் குமியிறப்ப நமக்கு ரெட்டினால இமேஜ் வந்து தெரியும். ஓகேவா, இது நியர் பாயிண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ciliary muscles என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் த ciliary muscles. ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து லென்ஸ் என்ன ஆகும், ரொம்ப திக்கராக ஆகும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து இன்னும் பக்கத்தில் விழும்போது கிட்ட உள்ள பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்க்க முடியும். So when a distant object, the ciliary muscles relax and makes the eye lens thinner. This increases the focal length of the eye lens. Hence the distance object can be clear easily. So distance ரொம்ப distance உள்ள ஆப்ஜெக்ட் நமக்கு கிளியராக தெரியும். அந்த அதர் ஹேண்ட் when we look at the closer object, ரொம்ப க்ளோஸாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா the focal length of the eye lens is decreased. ஸோ ஐ லென்ஸ் focal length of the eye lens வந்து டிக்ரீஸ் ஆகும் by the contraction of the ciliary muscles. ஸோ ciliary muscles கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் சுருங்குது. then the image of the closer object is clearly formed on the retina. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க பொருள் கிளியராக ரெட்டினால தெரியும். ஓகே, ஸோ தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கும்போது ciliary muscles என்ன ஆகுது, ரிலாக்ஸேஷனில் இருக்குது, லென்ஸ் வந்து தின்னராக ஆயிடுது. ஓகேவா, இதே இது கிட்டத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கும்போது ciliary muscles கான்ட்ராக்ஷன் ஆகுது, லென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாகிடுது. ஸோ இமேஜ் வந்து பக்கத்துலேயே ஃபோக்கல் லென்த் இருக்கனால இமேஜ் ரெட்டினால விழுது. ஸோ ஈஸியாக நம்மளால் பக்கத்தில் உள்ள பொருளை பார்க்க முடியுது. ஓகேவா, நெக்ஸ்ட் let us see eye lens. It is the important of a human eye. So human eye ki important why in the eye lens. Okay, it is convex in nature. So இது convex in nature means converge ஆகும். converge ஆகி ஃபோக்கலில் வந்து இமேஜை வந்து நமக்கு என்ன ரெட்டினால ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ convex means converging the image. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது ஹியூமன் ஐயில் உள்ள ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அண்டு அதோட பார்ட்ஸஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஸ்க்ளீரா, அண்ட் செகண்ட் ஒன் கார்னியா, அண்ட் தேர்ட் ஒன் ஐரிஸ் அண்ட் பியூப்பல், ரெட்டினா, ciliary muscles அண்ட் ஐ லென்ஸ். தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. நெக்ஸ்ட் let us see ஒர்க்கிங் ஆஃப் த ஐ. ஸோ கண்ணு வந்து என்ன மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் செய்யுது. ஓகேவா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். The transparent layer cornea bend the light rays through pupil located at the center part of the iris. ஸோ இந்த transparent layer of cornea வந்து bend பண்ணி the light rays வந்து through pupilக்கு அனுப்புது. ஓகே, pupil located at the center of the iris. ஸோ pupil எங்கே இருக்குது, center of the irisக்கு மிடில் இருக்குது. ஓகே, the adjacent light passes through the eye lens. ஸோ adjacent பண்ணி passes through the eye lens. ஸோ eye lensக்கு அனுப்புது. eye lens is convex in nature. ஸோ already you know that eye lens is a
convex in nature. So the light rays from the object are converging and a real and inverted image is formed on retina. So the rays எல்லாம் லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது லென்ஸ் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கன்வர்ஜ் பண்ணி ஃபோக்கலில் வந்து நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக வந்து நமக்கு ரெட்டினால ஃபார்ம் ஆகும். தென் த ரெட்டினா பாசஸ் த ரிசீவ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ அந்த ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜை பாஸ் பண்ண டு த பிரெயின் த்ரூ ஆப்டிக்கல் நர்வஸ். ஸோ இங்கே சைடில் ஆப்டிக்கல் நர்வஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்டிக்கல் நர்வஸ் மூலமாக பிரெயினுக்கு பாஸ் பண்ணும். ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் இஸ் ஆஸ் எராக்ட் இமேஜ். எராக்ட் தட் மீன்ஸ் இமேஜ் இஸ் ஸ்ட்ரெயிட். ஸோ இமேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஒரு ஃபார்மில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஐயோட ஒர்க்கிங். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது தான் இருக்குது. த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ் த்ரூ த பியூப்பல் லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் ஐரிஸ். Iris adjust the light passes through the eye lens. Then the light reaches the eye lens, which is convex in nature. So the light rays from the object are converged and forms real and inverted image on the retina. The retina passes the real and inverted image to the brain through optical nerves. Finally, the brain senses it as erected image. Next, let us see power of accommodation. Already you know that far point and near point. Okay, see the picture. This is a far point is ciliary muscles and retina. Okay, இது வந்து தூரத்தில் உள்ள பார்க்குறது. நியர் பாயிண்ட் இஸ் கிட்டத்தில் உள்ளது. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து சின்னதாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். அங்கே ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, the ability of the eye lens of focus nearby as well as the distance object is called power of accommodation of the eye. ஸோ ஐ லென்ஸில் வந்து அந்த லைட் ரே பட்டு அது ஃபோக்கஸ் ஆகி விழுகிறது. ஓகே, அது நியராக இருக்கட்டும் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அ பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் த ஐ. இதுதான் டெஃபினிஷன் பவர் ஆஃப் த அக்கமடேஷன். திஸ் இஸ் அச்சீவ்டு பை சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ். ஸோ ஃபோக்கல் லென்த் ஐ லென்ஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் த சிலியரி மசில்ஸ். ஸோ எது ஹெல்ப் பண்ணுது, வித் த ஹெல்ப் ஆஃப் த சிலியரி மசில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக அந்த இமேஜ் வந்து தூரத்தில் உள்ள இதுக்கும் கிட்ட உள்ள பொருளுக்கும் நம்ம பார்க்கறது தான் பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஓகே, ஐ லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி லைக் மெட்டீரியல்ஸ். ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஜெல்லி லைக் மெட்டீரியல்ஸ் அது இருக்கும். இது ஐ லென்ஸ். ஓகே, பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் பை த சிலியரி மசில்ஸ். ஸோ சிலியரி மசில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, த கன்வர்ஜர் ஆஃப் ஹென்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் கேன் பி alterated when we see distance object. Suppose நம்ம டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா the ciliary muscles relax and makes the eye lens thinner. ஸோ ரொம்ப தொலைவில் உள்ள பொருளை பார்க்கும்போது சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி அண்டு மேக் த ஐலென்ஸ் வந்து என்ன ஆகுது, ரொம்ப தின்னர் ஆகுது. த இன்க்ரீஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலென்ஸு. ஸோ ஐலென்ஸில் வர அந்த ஃபோக்கல் லென்த் ஆகும் இன்க்ரீஸ் ஆகி அந்த ரெட்டினால ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் குவியும். ஓகேவா? ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி கிளியர்லி சீன். ஸோ நம்ம கிளியராக பார்க்க முடியும் தூரத்தில் உள்ள பொருளை. ஓகே, to look closer object, ரொம்ப க்ளோஸராக உள்ள ஆப்ஜெக்டை பார்க்கும்போது the focal length of the lens is decreased by the contraction of ciliary muscles. ஸோ ciliary muscles எப்படி ஆகுது, கான்ட்ராக்ட்ஸ் ஆகுது. ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஆகுது அப்போ the focal length is focal length decrease ஆகுது. thus the image of the closer object is clearly formed on the retina. ஸோ ரெட்டினால ஒரு பக்கத்தில் உள்ள பொருள் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ these are the power of accommodation definitions. Okay, next now we are going to discuss about persistence of vision. See the image. This is a cine project. Okay, cine project சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபிலிம் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டிஃபர் ஆகும். ஸோ இந்த டிஃபர் ஆகிறப்ப நமக்கு இமேஜ் வந்து வேறு ஆங்கிளில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ 1 செகண்ட் பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கு டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ 1 divided by 24 is equal to 0.042. ஸோ லெஸ் தென் 1க்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது பார்க்குறப்ப அந்த இமேஜை நம்மளால் அந்த டக்குன்னு மாறி போகிறப்ப அந்த இமேஜை நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஓகே, இதுதான் வந்து persistence of vision. If the time interval between two consequent light pulses
is less than 0.1 second. Human eye cannot distinguish them separately. ஸோ அதனால் நம்மளால் செப்பரேட்டடாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இட் இஸ் கால்டு persistence of vision. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், persistent of vision சொல்கிறோம். ஸோ அகைன் ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட். இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ கான்சிக்வெண்ட் light pulses is less than 0.1 second, human eye cannot distinguish them separately. It is called persistence of vision. Now next we are going to discuss about the far point and near point of the human eye. The maximum distance required to see the object distinctly without strain is called least distance of distinct vision. Is called the near point of eye. It is 20 cm of normal human eye. ஸோ இப்போ நம்ம வந்து நியர் 25 சென்டிமீட்டரில் வந்து நியர்பை ஒரு புக்கை வச்சு படித்தோம்னா நம்மளோட விஷன் எப்படி இருக்கும், கிளியராக அந்த அந்த இமேஜை நம்மளால் பார்த்து படிக்க முடியுது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியர் பாயிண்ட் ஆஃப் ஐன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் கிளியர்லி இஸ் கால்ட் அஸ் அ ஃபேர் பாயிண்ட் ஆஃப் த ஐ. ஸோ தூரத்தில் உள்ள பொருளையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியராக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிலா அண்ட் சன், இது ரெண்டையுமே நம்மளால் ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கிளியராக பார்க்க முடியும். ஸோ அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் clearly is called as the fair point of the eye. It is infinity for normal eye. ஸோ அது இன்ஃபினிட்டி லெவலில் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியும், அதையும் பார்க்க முடியும். பட் நியர்பை உள்ளதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னும் கிளியராக பார்க்க முடியும். இதுதான் fair point and near point of the human eye. Okay. Today in this topic is over. Next topic I will send you later. Thank you.